ஏன்டி இப்படி காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்க? காலுக்கு என்ன? ஒன்றும் இல்லைம்மா. இந்த மாடி பல்ல கால் அப்படி சொடக்குன்ன மாதிரி இருந்தது. அதுல இருந்து வலினா வலி ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. அப்படிதான் வலிக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். சோறு தின்னுட்டியா? சாப்பிட்டுட்டு தான் வரும்போது இந்த வேதனை. சுத்தர ஊன முடிய மாட்டேங்குது. அதான் இப்படி உட்காந்துருக்கேன். அமுக்கி விடவா? கால் எதுவும் ரொம்ப வலியா இருக்கோ? ஆமாம்மா. வேணாம் வேணாம், பாவம் நீயே வயசான மனுஷி. எனக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருப்பியா? வேண்டாம்மா. இதுல என்னடி இருக்கு? பிள்ளைக்கு அமுக்கி விடாம இரு வாரேன். அம்மா வேண்டாம், சொல்றத கேளு. ஆமா, பாவம் நீயே. உனக்கே கை காலதான நோவுதும்ப, எனக்கு கால் அமுக்க வர்றியாக்கும்? வேண்டாம் வேணாம், விடு, நான் பாத்துக்கிறேன். நந்தினி, அம்மா தானே டீ? யாரோ ஒருத்தி மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா இது கூட பண்ணக்கூடாதா என்ன? பண்ணக்கூடாதுன்னு இல்லம்மா, வேண்டாம். ஏம்மா சோபி. அப்பதா அத்தை இந்த மாடிப்படியில காலை ஒரு போல வச்சுட்டா போல டீ. அவளுக்கு காலை வலிக்குதான் பாத்துக்க. கொஞ்சம் அமுக்கி விடுதியா? ஐயோ அத்தை, காலை எப்படி வச்சீங்க? வேண்டாம்மா, சின்ன பொண்ணு, அவளை பிடிச்சி கால் அமுக்க அதை பண்ணி இதை பண்ணிட்டு. சோபி நீ போமா, பரவாயில்ல. ஆண்டி, அத்தைக்கு அமுக்கி விடுறதுல என்ன? சோபி கொஞ்சம் அமுக்கி விடுதியா? சரி அப்பதா. ஏன் அத்தை? வாங்க கொடுங்க காலை. ஏன் அத்தை, நான் எதுவும் காலை அமுக்க கூடாதா? என் அத்தை தானே நீங்க, இதுல என்ன இருக்கு? ஏன் வேணாங்கிறீங்க? அதுக்கு இல்லம்மா, சின்ன பிள்ளை நீ. உன்னை போய் அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. பாவம், படிக்கிற பிள்ளை இல்லையா? பரவாயில்ல, போதும்மா, விடு. அத்தை, அமுக்குறதுக்கே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள போதும் போதுன்றீங்க. இருங்க அத்தை, அதுக்கு போல அமுக்கி விடுறேன். ஐயோ பாத்துமா. மெதுவாதான் அத்தை, வேகமாலாம் அமுக்கி விடல. இல்லம்மா, காலு என்னன்னு தெரியல, ரொம்ப வலியா இருக்கு. நந்தினி, கால் சுளுக்கி இது விட்டுருச்சாடி? இல்லம்மா, சுளுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்புறம் என்ன? அதான் எனக்கும் தெரியல. கொஞ்சம் இப்படி இடிச்சது ஏதோ வலிக்குதோ என்னமோ. இல்ல அப்படின்னா சுளுக்காதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அப்படியா இருந்தா எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னவாதான் இருக்கும்? எதுவா இருந்தாலும் சரி போ. என்னவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? கோபி, ரொம்ப வேகமா அமுக்கி விட்டுறாத. அந்த சுளுக்கா இருந்தாலும் ரொம்ப வலியா இருக்கும் பாவாவ. ஆமாம்மா, போது போது விடு. சின்ன புள்ள பாவம், உன்னை போய் அமுக்க சொல்லிட்டு. போதுமா. சோபி எழுந்துரு எழுந்துரு. இருக்கட்டும் அத்தை, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. நீங்க அமைதியா உட்காருங்க. விடு விடு, புள்ளதான் அமுக்கி விடுறேன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு அவளை போதும் போதுன்னு விரட்டுற? அமுக்கி விட்டுட்டு போறா. அத்தைக்கு தானே, விடுடி நந்தினி. நந்தினிக்கு என்னத்தாச்சு? மாடிப்படியில இருந்து இறங்கி வரும்போது காலு ஸ்லிப் ஆயிருச்சு போலம்மா, வலியா இருக்குதான். அதான் சோபியை அமுக்கி விட சொன்னேன், அமுக்கி விட்டுட்டு இருக்கா. நந்தினி, நான் எதுவும் அமுக்கி விடாம நல்லா சுளுக்கு இது பிடிச்சிருச்சோ? சோபி, அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா, அத்தைக்கு தேய்ச்சி விடலாம். இல்ல நீ வேணாம் வேணாம், பாத்துக்குருவோம். இந்த சோபி அமுக்குனது கொஞ்சம் ஒரு போல இருக்கு. ரொம்ப வலியா இருந்தா உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வச்சு வலிச்சு விட்டுருங்க, சரிங்களா? இல்லம்மா, இப்பவே அப்படி செஞ்சுட்டோன்னா அப்புறம் ஏதாவது தைலம் இது இருக்கா? அப்போ அதை வச்சு நான் தேய்ச்சி விடுதேன். இருக்கு நீ, அதெல்லாம் ரூம்ல இருக்கு. எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் கொஞ்சம் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தைலம் நான் தாரேன். ஏய், இந்த காலோட மேலே கீழேலாம் ஏறிட்டு இருக்காத. சோஃபாலே இப்படி உட்காரு, படு, சரியா? மேலே போறேன் கீழே போறேன்ட்டு திருப்பி அந்த கால் என்னத்துக்கு ஆகுறது? சொல்றத கேளுடி. என்ன நந்தினி? சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்டு தான். இந்த காலோட நான் மேலே ஏறி போனேன் அப்படின்னா திருப்பி தான் வலி எடுக்கும். அதனால நான் கீழேயே இந்த சோஃபால உட்காந்துருக்கிறேன். அத்தை போதுமா? போதும்டா தங்க, எடு எடு, போதும். இவ்வளோ நேரம் அமுக்கி விட்டுட்ட பாவம் பிள்ளை. இதுல என்ன நந்தினி இருக்கு? அப்புறம் அவ பார்க்காம உனக்கு யார் பாப்பா சொல்லு? அத்தை, இன்னும் அமுக்கணும்னா சொல்றீங்களா? ஒழுங்குதான் அமுக்கி விட்டுறேன். போதும்டா தங்க, இது போதும், நீ போ. சரிங்க அத்தை, ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க. அத்தை, இந்த ரூம்ல தான் நான் படிச்சுட்டு இருப்பேன், கூப்பிடுங்க அத்தை, உடனே வரேன். சரிம்மா, நான் ஏதாவதுன்னா கூப்பிடுறேன், போமா. ஓகே அத்தை. அம்மா, என் அண்ணன் பொண்ணு என் மேல எவ்வளோ பாசமா இருக்கால்ல. ஆமா நந்தினி, அதுக்கு எல்லாருமே அப்படிதான். சோபியும் அப்படிதான், சுபியும் அப்படிதான். நீனா ரொம்ப பாசமா தான் இருக்காளுங்க. எனக்கு என்னைய அதுக்கு மேல பிடிக்குது அதுகளுக்கு. ஆமாம்மா, நான் நினைச்சே பார்க்கல என் அண்ணன் பிள்ளைங்க இப்படி பாசமா இருக்குங்கன்ட்டு. என்னன்னா உசுரதான் விடுதுங்க.
சரி சரி உட்காந்துரு. நான் வெளியில உட்காந்து சும்மா அப்படி காத்து வாங்கிட்டு இருக்கேன். இல்ல என்னமோ போல இருக்கு. வெளியில சத்தோட உட்காந்தாதான் நல்லா இருக்கும். நீ வாரியா? ஐயோ அம்மா, இந்த காலை வச்சுட்டு நான் எங்கேயும் வர முடியாது. நான் அமைதான் இங்கனே உட்காந்துக்கிறேம்மா. சரி சரி உட்காந்துரு. வாரியா சுசிலா? வெளியில அப்படி நந்தினி மட்டும் தனியா உட்காந்துருக்காளே த. பரவாயில்ல நீங்க போங்க, நான் சத்து தூங்கினாலும் தூங்குவேன். சரிம்மா சரிங்க தே வாங்க. இப்பதான் கொஞ்சம் வேலை இருந்ததெல்லாம் முடிச்சேன். இப்போதைக்கு ஒரு வேலையும் இல்ல, வாங்க உட்காந்துருப்போம். சரி வாடி. வெளியில வந்து இந்த இயற்கை காத்து வாங்குற மாதிரி இருக்கா சொல்லு. என்ன அழகா இருக்குல்லம்மா இந்த காத்து. ஆமாத்த. சரி இப்படி உட்காருவோம். ஏமா சுசிலா, எனக்கு ஒன்று தோணுது. ஆனா அது சரியா சரியில்லையான்னு தெரியல. ஆனா தோணுறத நான் உன்கிட்ட சொல்றேன். என்னத்த? உனக்கும் வயசுக்கு வந்த பிள்ளையே 2 இருக்கு. 12வது முடிச்சோன்னே காலேஜுக்கு போயிடுவா. நம்ம நந்தினி மவனும் காலேஜ் படிக்கிறான், மகளும் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கா. சோபி ரொம்ப பொறுப்பா இருக்காடி. இப்போ பார்த்தியா, அவங்க அத்தைக்கு கால் வலிக்குது அப்படின்னோன்னு கால் அமுக்கி விட்டுட்டு எவ்வளோ அழகா பார்த்துக்கிறா. உதவினா என்னை கூப்பிடுங்க அத்தைன்னு நல்லா பார்த்துட்டு போறா. அப்படி இருக்கிறப்ப அவங்க அத்தைன்னு இல்லத்த. சோபி யாராக இருந்தாலும் இறக்க குணம் இருக்கும் அவளுக்கு. யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைப்பா. ரொம்ப பாவம் பாப்பா யாராக இருந்தாலும். அது மாதிரி தான் அவங்க அத்தைக்கே கால் வலிச்சோன்னு திடீர்னு வந்து அமுக்கி விட்டுட்டா. அவங்க அத்தை மட்டும் இல்லத்த, யாராக இருந்தாலும் சோபி அப்படி தான் பண்ணுவாளே. அப்படியா? ஆமாம், சோபி மட்டும் இல்லைம்மா, சுபியும் அப்படிதான். நீ வளர்த்த பிள்ளைங்க 2மே அப்படிதான். நல்ல பிள்ளைகளாக தான் பெற்று வச்சிருக்க. சரி சரி, நான் சொல்ல வர்ற விஷயத்துக்கு வரேன். வேற ஒன்றும் இல்லை. என்னதுத்த? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. சரி சொல்லுங்க நீங்களே. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு, நம்ம அஜய்க்கு கரெக்டான வயசு தான். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். 2 வருஷம் என்ன 3 வருஷத்தை கூட வச்சுக்கோங்க. ஆனால் இவன் நம்ம சோபிக்கு இப்போ 12வது முடிச்சிட்டான்னா அடுத்து ஒரு 3 வருஷம் இது காலேஜ் படிக்கலாம். அந்த 3 வருஷம் காலேஜை முடிச்சிட்டான்னா கட்டி கொடுக்குற வயசு தானே. அப்போ நான் ஆசைப்படுறது அதாண்டி. நம்ம சோபியை நம்ம நந்தினி மையம் அஜய்க்கே கட்டி வச்சோன்னா சொந்தம் போகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ அதுதான் தோணுது அத்தை. இந்த ஆசை எனக்கும் இருக்கு. ஆனால் என்ன என்ன ஆனால் இல்லை அத்தை, இந்த ஆசை எனக்கும் தான் இருக்கு. அதான் நம்ம நந்தினி ஒத்துக்கணும்ல. நாம மட்டும் நினைச்சா போதுமா? நம்ம நந்தினி ஒத்துக்கணும். சோபி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை தான் சோபி கேட்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை சமாளிச்சுக்கிடலாம். ஆனால் நந்தினி ஒத்துக்கிடணும். அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நாம மட்டும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைத்த. நீ ஒருத்தி, உனக்கு சம்மதமான்னு மட்டும் நான் கேட்டேன். அவ என் பேச்சை கேட்பா. நான் சொன்னேன்னா அவள் அதை கேட்டுக்கிடுவா, எனக்கு தெரியும். அதுவும் சோபியெல்லாம் இப்போ ரொம்ப பிடிக்குது. உன்னைய சோபிய சுபியெல்லாம் ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிக்குது பார்த்துக்கோயேன். அதனால தட்டவே மாட்டான் அந்த பேச்சுக்கு. அவளுக்கும் ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, சீண்டி பார்த்தா தெரியும். நான் சொல்கிறேன், உனக்கு சம்மதமா? நீ ஓகேவா சொல்கிறியா என்னமோன்னு தான் இப்போ நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை பற்றிலாம் கவலையே படாத அத்தை. இருந்தாலும் நந்தினி என்ன சொல்லுதோ அதை பற்றி தான், அதை பொறுத்து தான் அத்தை. நாம் ஒன்றும் முடிவெடுக்க முடியாதுல்ல. படிக்கட்டும், அந்த பிள்ளை படிக்கட்டும். அப்புறம் அந்த பிள்ளை படித்து முடிக்கட்டும். அஜயும் ஒரு நல்ல வேலைக்கு போட்டும். அப்புறமா பார்த்துக்கிடுவோம் அந்த பேச்சை. ஆனால் ஆசை இல்லாமலாம் இல்லைத்த. ஏதோ நம்ம நாத்தனார் பையனுக்கு கொடுப்போம்லாம் ஆசைலாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பார்ப்போம் அத்தை. உனக்கு ஆசை இருக்குல்ல, நீ ஆசைப்படுறல்ல, அப்பாடா எனக்கு சந்தோஷம்தான். கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். நந்தினி நான் சொல்கிறத கேட்பா. அவளுக்கும் சோபினா ரொம்ப பிடிக்குது. சோபி வா சோபி வா சோபி வான்னு எதுக்கு எடுத்தாலும் சோபியை தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. அதை எடுமா இதை எடுமா, அத்தைக்கு அதை பண்ண இத்தைக்கு இதை பண்ண, இந்தம்மா உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சோபியை கூப்பிட்டு தான் கொடுக்குறா. அவள் பொண்ணை கூப்பிட்டு கொடுக்குறாளோ இல்லையோ, சோபியை கூப்பிட்டு ஏதாவது கொடுக்குறதுன்னா கொடுக்குறா தெரியுமா. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குது. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே நான் எடுத்தேன்.
அன்னைக்கு அஜய் வேற பிள்ளைய கூட்டி வந்தானா பள்ளிக்கூடத்துல இருந்து. எனக்கு 2 பேரும் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயமும் எனக்குள்ள தோணுச்சு. அதனால தான் உனக்கு சம்மதமா என்ன ஏதுன்னு நான் இப்போ உன்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறேன். உன்கிட்ட கேட்டிருக்கேன்ல, அவள் வரட்டும், அவள் நந்தினிக்கிட்டே நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். அப்புறம் என்ன முடிவு பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே முடிவு பண்ணிக்கிறணும். நாங்கள்லாம் செத்து போயிட்டோம் அப்படின்னா நீயும் கண்டுக்க மாட்டா, அவளும் கண்டுக்க மாட்டா. சொந்தம் பந்தம் எல்லாம் இப்படியே விட்டு போயிடும். அதுக்கு தான் சுசீலா நான் சொல்கிறேன். அத்தை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சொந்த பந்தம் இருக்கிறதுனால தானே அத்தை நான் இப்படி இருக்கேன். இதுவே சொந்த பந்தத்தை ஆதரிக்காமல் அனுசரிக்காமன் இருந்தப்போலாம் ஏன்டா அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னு இப்போ தோணுது அத்தை. அதனால் சொந்த பந்தம் இருந்ததுனால தானே இப்போ ஓடியாந்தேன். அதனால் நந்தினிக்குள்ளே கட்டி வச்சிட்டோம்னா என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுவான்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் அத்தை, அவள் என்ன நினைக்கிறாளோ. நாம் மட்டும் நினச்சா போதுமா? அஜய் நினைக்கணும், அவன் நினைக்கணும், அவங்க வீட்டுக்காரர் நினைக்கணும். இன்னும் உங்கள் பையன் வந்தாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. நீ சொல்கிறத தானம்மா என் பையன் கேட்பேன். அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? என் பையன் எந்த காட்டில் கிடக்கானோ தெரியல, எங்கே எந்த கடவுளை இருக்கானோ. வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட தான் நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன். வந்துட மாட்டாரா என்ன சொல்லுங்க? வராமல் எங்கே போகிறாரு சொல்லுங்க? வந்துடுவான். நீ ஏன் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? வீடு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குத. சரிம்மா, நான் இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னே நினச்சி, சரி கேட்போன்னு அப்புறம் எதை வேற பேச்சு பேசிட்டு இப்படியே மறந்துடுறது. அப்புறம் இப்போ தான் நந்தினி சோபி அமுக்கி விட்டுட்டு இருந்தாளா, சரி பார்த்த உடனே எனக்கு டபக்குன்னு இந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்கிட்ட கேட்டுருவோமேன்ட்டு இப்படி வெளியில் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். ஆமாம் இல்லத்த, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அந்த ஆசை இருக்குதான். ஆனால் நந்தினி என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதானே, நாம் ஒன்றும் பேச முடியாது இல்லத்த. என்ன நந்தினி முடிவெடுக்கணும்? ஏமா என்ன மாமியாரும் மருமகளும் இந்த பக்கம் கூட்டா சேர்ந்துட்டு கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா நந்தினிய பத்தி? நந்தினி, என்ன கதை அடிச்சிட்டு இருக்கோமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? மா என்ன என்னைய பத்தி சொல்ற? நீங்க என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க எல்லாம் நான் கேட்டுட்டேன். என்னடி கேட்ட? என்ன கேட்ட? சரி, நாங்க அப்படி என்னத்த பேசணும் சொல்லு. பேசுனதுதான் சொல்லவா? என்னென்ன பேசுனீங்கன்னு சொல்லவா?